வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24,900 கீழே நிஃப்டி முடிவடைந்திருக்கிறது. அதாவது 4வது தொடர் வாரமாக நிஃப்டி வீழ்ச்சியை தழுவினது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 3%, ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு ஒரு 150 பாயிண்ட் தான் குறைச்சல், அந்த அளவுக்கு மார்க்கெட் விழுந்திருக்கு. மறுபுறம் பேங்க் நிஃப்டி போன வாரத்தில் பார்த்தோம்னா 0.44% ஏறி 56,528 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய இந்த இந்தோ யூஎஸ் டாரிஃப் அது ஒன்றும் முடியாமல் ஒரு ப்ரொலாங் ஆகிட்டே இருக்குல்ல, அதுதான் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா ஹெவி செல்லிங் 1.85% அண்ட் 3.51%. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா போன வாரம் 13,550 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓவராலாக ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட 4 பில்லியனுக்கு அமௌண்ட் அவங்க வெளில எடுத்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அரௌண்ட் 18,000 crores வாங்கியிருக்காங்க. அவங்களும் ஓவராலாக 4 பில்லியனுக்கு மேலே வாங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. போன வாரத்தில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மார்க்கெட்டில் நின்ன கிரீனில் இருந்த துறைகள்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிகல்ஸ். மறுபுறம் ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படி டாப் லூசர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மீடியா, ரியாலிட்டி அண்ட் ஐடி, இது மூணுத்துலேயும் எஃப்ஐஐ தொடர்ந்து விற்றுருக்கிறது தெரிகிறது. மோர் தென் 4% விழுந்திருக்கு. ஸோ ஸ்டாக்ஸில் பெஸ்ட் பர்ஃபார்மர்னா எட்டர்னல் கிட்டத்தட்ட 19%, தென் ஜிஎம்டிசி 14% விழுந்திருக்கிறது. மேலும் ஒலக்ட்ரா அது 16.1% விழுந்திருக்கு. டாப் லூசர்ஸில் ஐஇஎக்ஸ், வலோர் எஸ்டேட், நியூஜென் சாஃப்ட்வேர். ஐஇஎக்ஸ் கிட்டத்தட்ட 30% விழுந்திருக்குங்க. மெயினாக அந்த செபியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்கில் சம் கைண்ட் ஆஃப் நியூ ரெகுலேஷன்ஸ் அதுக்கப்புறம் அது விழ ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். மேலும் போன வாரத்தில் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் க்ளோசிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. அதுபோல் ஜப்பானும் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட 3%, பிகாஸ் ஆஃப் ஜப்பான் யூஎஸ்னுடைய டாரிஃப் டீல் முடிஞ்சதும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். பிரெண்ட் க்ரூடும் பார்த்தோன்னா 1% மேலே விழுந்திருக்கு. கோல்டும் 2% மேலே விழுந்திருக்கு. இப்போ எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும்? நம்ம ஜூலை மாதம் முடிய போகிறோமே, இந்த வருடத்தில் ஜூலை மாதத்தில் சந்தைகள் வீழ்ச்சியில் தான் முடியுமா? அந்த ஆகஸ்ட் 1 டாரிஃப் அந்த டெட்லைன் க்ளோஸாக கொண்டிருக்கிறது. இதனால என்ன ஆக போகிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இன்வெஸ்டர்ஸ்குள்ள கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். அதை தவிர அப்கமிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக இந்த இந்தோ யூஎஸ் டாரிஃப் ஆன் ஆகஸ்ட் 1 டெட்லைன் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல. ரெண்டாவது இன்வெஸ்டர்ஸ் மறுபுறம் சற்று அஞ்சுவதற்கு காரணமான யூஎஸ்னுடைய ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் அந்த ஃபெட் சேர்மனுக்குமே ஒரு முட்டுக்குச்சு. ஸோ அதனால் அதனுடைய இம்பேக்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஜூலைனுடைய நம்முடைய F&O மந்த்லி எக்ஸ்பைரி, அதாவது ஹையஸ்ட் வீக்ஸ் ஜூலையில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மந்த்லி எக்ஸ்பைரியினுடைய இம்பேக்ட் அதுவும் இருக்கக்கூடும். Q1 ஏர்னிங்ஸினுடைய வரக்கூடிய வாரத்தில் ஆல் ப்ளூ சிப் கம்பெனிஸும் இருக்கு, அதனுடைய இம்பேக்டும் இருக்கக்கூடும். தென் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, தென் பொட்டன்ஷியல் யூகே இந்தியா FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது ஒரு பூஸ்ட் சென்டிமெண்ட் சொல்லலாம். ஸோ இவை எல்லாம் ஒரு ஜாம் பேக்டு வீக்காக வரும் வாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ எப்படி ஆகும் என்பதை பற்றி கீழே பார்ப்போம். துறைகளை பார்த்தோம்னா ஃபார்மாசூட்டிக்கல் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும். ஏன்னா பாசிட்டிவ் ஆன் ஒரு குட் குவார்டர்லி ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கிறதுனால Q1 ரிசல்ட்ஸ்னால பாசிட்டிவ் மொமெண்டம் வரும் வாரத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுபோல் டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல் அண்ட் ஃபுட்வியர், இது மூணுமே இந்த இந்தியா யூகே ட்ரேட் டீல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெட்டர் சென்டிமெண்ட் இந்த 3 துறைகளையும் வந்திருக்கிறது. அதில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் டிஃபென்ஸில் பார்த்தோம்னா ஃபேவரபிள் ரிஸ்க் ரேஷியோ பெட்டராக இருக்கிறதுனால
டிஃபென்ஸ்லயும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஐடி வந்து ஒரு வெரி ஹை வாலடைலா இருக்கு. அதாவது ஒரு சில பங்குகள் நல்ல Q1 காமிச்சிருக்கு, ஒரு சில பங்குகள் ஒரு மோசமான Q1 காமிச்சிருக்கு. மிட் கேப் ஸ்டாக்ஸ்லயும் Q1 வந்து சுமாராக இருக்கிறது. அதனால ஐடியில இந்த வாரம் வாலடைலிட்டி காணப்படும் என்று எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க நிப்டியை பொறுத்தவரை லாஸ்ட் வீக்ல பேரிஷ் காண்டில் ஆன் டெய்லி ஸ்கேல் அண்ட் வீக்லி ஸ்கேல். ஸோ அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா மைக்ரேட்டிங் டு த எவ்ரி வீக் லோவர் லெவல்லே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பேண்ட்வித்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த 24,650 அண்ட் 24,500 இந்த 15th ஜூன் வந்ததில்ல, அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,000 25,150. அது போல பேங்க் நிப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு 20-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால 56,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும், 57,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். இது ரெண்டு சைட்லையும் ஏதாவது ஒரு பக்கத்தில் வீழ்ச்சி அடைஞ்சால் அல்லது ஏறினாலோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடும் என்று பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கலாம். நண்பர்களே, இந்த இந்தோ யுஎஸ் டாரிஃப் அது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். ஏன்னா அது வந்து நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு பெட்டர் பொசிஷனாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதற்கு தகுந்தாற்போல் தான் நம்மளுடைய அப்கமிங் செஷனில் இருக்கக்கூடும். அதர்வைஸ் வரும் வாரத்தில் நம்மளுடைய சந்தைகள் வந்து ஒரு வெரி ஹை வாலட்டிலிட்டியை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஃபார் த ட்ரேடர்ஸ் அஸ் வெல் அஸ் த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால வரும் வாரத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வாரமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வருகிறேன். வணக்கம்.